ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கு நித்யானந்த பிரபு அவங்களுடைய அவதார நாள். நித்யானந்த பிரபு ரொம்ப ரொம்ப கருணை மிக்கவர், குரு தத்துவமாக இருக்கிறவர். கிருஷ்ண லீலையில பலராமரா இருக்கிறார். பகவான் ராமச்சந்திரர் லீலையில லக்ஷ்மணனா இருக்கிறார். இப்படி இறைவனுக்கு முன்னையோ பின்னையோ கூடவே இருக்கிறவர். ம். கிருஷ்ணர் கருநீல நிறத்துல இருந்தார், பலராமர் வெண்ணிறத்துல இருந்தார். ரெண்டு பேருமே ஒரே இறைவன் தான். ஆனா பலராமர் ஆதிசேஷனாக இருந்து முதல் சேவகன் அப்படிங்கிற பேரை பெறார். ராமபிரான் வனத்துக்கு போகணும் அப்படின்னு முடிவாகும்போது மனைவி கண்டிப்பா கூட போய்த்தான் ஆகணும். ஆனா லக்ஷ்மணன் போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா கைங்கரியத்துக்காக லக்ஷ்மணன் கூட போறார். 14 ஆண்டுகள் தூங்காம இருந்து எல்லா சேவையும் பண்றார். ஆஹ் இதெல்லாம் என்னன்னா அந்த குரு தத்துவத்துடைய ஆஹ் சேவையின் முக்கியத்துவம் அதுல நமக்கு உணர்த்தப்படுது. கிருஷ்ணர் பிருந்தாவனத்துல லீலைகள் செய்ய புறப்படுறார் அப்படின்னதும் உடனேயே பலராம் தன்னை பிருந்தாவனமா மாத்திடுறார். பிருந்தாவனத்துல தன்னுடைய மனதால அந்த பகுதியை உண்டு பண்றார். பகவான் கிருஷ்ணருக்கு திருப்தி ஆனந்தம் தர்றதுக்காக இப்படி பலராமர் செய்கிறார். எது எது கிருஷ்ணருக்கு கூட இருந்து சேவையில பங்கேற்கணுமோ அது எல்லாமே பலராம் தான், ஆதிசேஷன். முன்ன சொன்ன மாதிரி சேஷன் அப்படின்னா தொண்டன், கைங்கரிய பரன் அப்படின்னு பேரு. கிருஷ்ணர் சேவையை பெறுறார், பலராம் சேவையை வழங்குறார். சேவையின் சுவை பலராமனுக்கு 100க்கு 100 தெரியும். அதனால அந்த சுவையை வழங்குறதுக்கு குரு தத்துவமாக இருக்கிறார். கிருஷ்ணர் லீலையில அவரை தேடி அசுரர்கள் வரும்போது பலராம் கிருஷ்ணனுக்கும் அந்த அசுரனுக்கும் இடையே இருக்கிற தூரம், அந்த டிஸ்டன்ஸ் அதை அதிகப்படுத்துவார். யசோதையை தேடி கிருஷ்ணர் போகும்போது அந்த தூரத்தை பலராம் குறைச்சிருவார். அவருக்கு அப்படி ஒரு ஆற்றல் உண்டு. அதே பலராம் சைத்தன்ய லீலையில நித்யானந்த பிரபுவா வாரார். ராதை கிட்ட சகோதரி வடிவத்துல சேவை செய்திருக்கிறார். யாருன்னா விலாச மஞ்சரிங்கிற பேர்ல. பெரஃபர்னலியான்னு சொல்லுவாங்க, கூடமாட இருக்கிறது. அதாவது கிருஷ்ணர் சம்பந்தமான கூடமாட இருக்கிற எல்லா விஷயங்களுமே பலராமுடைய அமைப்பு தான். கிருஷ்ணர் அனுபவிக்கிறார். பலராம் அதற்கு அதே போல, அதாவது சேவை மூலமாக இவர் ஒரு நமக்கு வழி நடத்துறார். சேவை செய்யறவன் எப்படி இருக்கணும் அப்படின்னு. ரூபகோஸ்வாமி லகு பாகவதாமிர்தா அந்த நூல்ல எழுதியிருக்கிறாங்க. கிருஷ்ணருடைய முதல் விரிவங்கம் பலராம். கிருஷ்ணருடைய சேவைக்காக அந்த பலராம் 5 ரூபங்களை தாங்குறார். 1 மகா சங்கர்ஷ்ணர், 2 காரண உதகசாயி விஷ்ணு, 3 கர்ப்ப உதகசாயி விஷ்ணு, 4 ஆதிசேஷன். இப்படி ஒரு சதுர்வியூகத்தை எடுக்கிறார். காரண, கர்ப்ப,
ஒண்ணு விடுபட்டிருக்கு. பார்க்கடல் விஷ்ணு, க்ஷீரவுதக சாயி, அடுத்து ஆதிசேஷன். 5 ரூபம் தாங்குறார். அடுத்து அந்த மூல சங்கர்ஷன்ல இருந்து திரும்ப 2வது சதுர்யுகம் வருது. 1 வாசுதேவர், 2 சங்கர்ஷர், 3 பிரத்யும்னர், 4 அனிருத்தர். இதுல வாசுதேவர் வந்து தியானத்தால இதயத்துல வழிபடப்படுகிறவர். 2வது சங்கர்ஷர்ங்கிறவர் அகங்கார தத்துவம். வாசுதேவர் வந்து தியான தத்துவம். சங்கர்ஷர் வந்து அகங்கார தத்துவம். ருத்ரன், அதர்மன், சர்ப்பம், யமன், அசுரர் இவங்களுக்குள்ள பரமாத்மாவா இருக்கிறது இந்த சங்கர்ஷனர். அஹ் சிவபெருமான் கூட இந்த சங்கர்ஷர 1000 நாமங்கள் சொல்லி ஜெபமாலையில தியானிக்கிறார். ம். அடுத்து பிரத்யுமனன் 3வது. இவர் புத்தி தத்துவம். படைப்பு உற்பத்தி ஆற்றலுக்கு காரணமா இருக்கிறவர். மன்மதனுக்கு ஆற்றல் தர்றவர். படைப்பு அப்படிங்கிறதுனால. அடுத்து 4வது அனிருத்தர். மனசு தத்துவம். தர்மம், அதாவது தர்ம தேவதை, மனு, பிரஜாபதி, தேவர்கள் இவங்களுக்கெல்லாம் இவர்தான் பரமாத்மாவா இருக்கிறார். ஆதிசேஷன் சனத்குமாரர்களுக்கு 1000 வாயினால பாகவதத்தை சொன்னார். அப்பவே அவருக்கு அந்த 1000 வாய் போதல அப்படிங்கிறார். கிருஷ்ணலீலையில இந்த பலராம், இந்த குரு தத்துவமானது கிருஷ்ணலீலையில கிருஷ்ணனுக்கு கொடையாக, பாதுகையாக, அஹ், படுக்கையாக, உடையாக, ஆபரணமாக, ஆசனமாக, சிம்மாசனமாக, வசிப்பிடமாக, பூணூலாக இப்படி பல தோற்றங்கள்ல பலராம் இருந்து தொண்டு செய்கிறார். இந்த பலராமுடைய மூலத்தோற்றம் சங்கர்ஷனான்னு சொன்னோம். அவரைத்தான் சிவன் தியானிக்கிறார். இதனால சிவனுக்கு சங்கரன்கிற பேர் வந்தது. குரு வார்த்தையை எப்பவுமே கழுத்துல வச்சு பாதுகாக்கணும். அதனால சிவனார் வந்து தம்முடைய குரு ஆதிசேஷனை தம்முடைய கழுத்திலேயே வச்சிருக்கிறார். அதையும் நாம பார்க்கிறோம். குரு அப்படிங்கிறது நபர் அல்ல, அவரு ஒரு தத்துவம். பரமானந்தத்தை விட சேவானந்தம் வசத்தி. நித்யானந்த பிரபு குருவாக இருந்து சீடர்களுக்கு இந்த சேவ ஆனந்தத்தை பத்தி சொல்லித் தர்றார். மகாபாரதத்துல துரியோதனன் கோஷ்டிகள் கெட்டவங்க தான். ஆனா துரியோதனன் எப்படியோ பலராமரை கைக்குள்ள போட்டு வச்சிருந்தான். இதுக்கு காரணம் குரு தத்துவம் கருணை மிக்கது அப்படிங்கிறது தான் காரணம். அஹ் சைத்தன்யனுடைய லீலையில பலராம் வந்து நித்யானந்த பிரபுவை வந்து வீழ்ந்து போன, தாழ்ந்து போன பாமரர்களுக்கும் அஹ் அந்த மாதிரி ஆத்மாக்களுக்கும் கருணை காட்டணும் அப்படின்னு சொல்லி மகாபிரபு கிட்ட சிபாரிசு செய்கிறார். அப்படிதான் ஜெகாய் மாதாய் விடுதலை ஆனாங்க. நாம பார்க்கிறோம். ஹரிநாமங்களை நாம ஓதும் முன்னாடி கிருஷ்ணரே ஆன மகாபிரபு, அதாவது சைதன்யர், பலராமரே ஆன நித்யானந்த பிரபு, சிவ விஷ்ணு தத்துவமான அத்வைத பிரபு, ராதையின் மனப்பாங்கான கதாதர பிரபு, கிருஷ்ணரின் சாது வடிவம்னு சொல்லப்படுகிற நாரதர், அவங்க தான் ஸ்ரீவாஸ் பண்டிட். இவங்களுடைய நாமங்களை முதல்ல நாம தியானம் பண்ணிட்டு அவங்க நாமங்களை சொல்லி அவங்க கிட்ட வேண்டி அதுக்கப்புறம் கிருஷ்ண நாமங்களை ஓதுறோம். இது நம்முடைய குரு வர்க்கத்தால நமக்கு வழி நடத்தப்பட்டு வருது. இந்த நல்ல நாள்ல நாம வந்து ஹரிநாமங்களை நம்முடைய குரு வர்க்கம் சொன்னபடி நித்யானந்த பிரபு நினைச்சபடி நாம மனதார ஹரிநாமங்களை சொல்வோம். நமக்கு எல்லாமே கிருஷ்ணர் கொடுத்திருக்கிறார். எதுவும் பற்றாக்குறை இல்லை. பக்தி மட்டும்தான் பற்றாக்குறையா இருக்குது. கண்ணன் பாதத்துல அந்த பிரேமை நமக்கு உண்டாகட்டுங்கிற ஏக்கத்தோட ஹரிநாமங்களை ஓதுவோம். ஹரே கிருஷ்ணா.